முறையான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இது போன்ற சமூக ஊடகங்களில் நம்முடைய தோழர்கள் முழுமையாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்ப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அருந்ததியர் சமூக மக்கள் மீதான ஒரு வன்மத்தை தொடர்ந்து கக்கி வருகிறார். அவரை கண்டித்து நம்முடைய தோழர்கள் ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற போட்டிகளில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே தவிர இந்த சமூகத்தின் மீதான வன்மத்தை மேடை மேடையாக பேப்பர் எடுத்து அம்பலப்படுத்துகிறார். உள்கிட ஒதுக்கீடு கொடுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை களங்கப்படுத்துகிற முயற்சியை சீமான் என்கிற ஒரு தனிநபர் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அணிதிரட்டி இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு எதிராக நிலைநிறுத்துகிறார். பட்டியல் சமூகங்களிலே நம்மோடு சகோதர சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்திற்கு எதிரான ஆதி திராவிடர் சமூகமாக, அருந்ததியர் சமூகத்திற்கு எதிரான தேவேந்திர உளவியலாளர் சமூகமாக ஒவ்வொரு சமூகங்களையும் சகோதரத்துவத்தையும் சிதைக்கக்கூடிய வேலையை சீமான் செய்கிறார். இடதுசாரிகளான நாம் அவர்களை பற்றி பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய நேரெதிரி ஆர்எஸ்எஸ் தான். ராஷ்டிரிய சுயசேவக் சங் என்கிற அந்த அமைப்பு மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தை மட்டும்தான், அதை வீழ்த்துவதற்கான முயற்சியை மட்டும்தான், மனிதரிம கோட்பாட்டை பாதுகாக்கிற இயக்கத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தை இடதுசாரிகளான நாம் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை கொள்கை தலைவர்களாக நேசிக்கக்கூடிய நாம் எதிர்த்து போராட வேண்டிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த இயக்கத்தின் மீது தான் நம்முடைய போராட்டம் முனைப்பாக இருக்க வேண்டுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய சகோதர சமூகங்களுக்கிடையே நம்முடைய இந்த விஷயங்களை நம்ம பேசக்கூடாது. அது முற்றிலும் தவறு. நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போனோம். இன்னும் அந்த முகநூலுக்குள்ளே, வாட்ஸ்அப்புக்குள்ளே, நம்மளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட வார்த்தைகளை விடுறது, முரண்பட்ட பேச்சுக்களை பேசுறது தான் நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியை சீரழிக்கும், பால்படுத்தும், பக்குவப்படுத்தாது.